மனித வாழ்க்கையில் ஜோதிட ரீதியாக சூரியனும் சந்திரனும் பல்வேறு பரிணாமங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையிலே வளர்பிறை தேய்பிறை, அதாவது சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் என்று இரண்டு பட்சங்கள் இருக்கு. இது வானத்தில் சந்திரன் வளர்வது தேய்வது இது போன்ற ஒரு நிலையில் நம் உடலில் உள்ள நீர் சார்ந்த, அதாவது நம் உடலில் நீர் சார்ந்த பரிமாணங்கள் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது மனம் மற்றும் உடலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக மாறுகிறது. இப்போ வளர்பிறை காலகட்டத்தில் ஒரு மனிதன் எப்படி அதனை பயன்படுத்தி கொள்ளலாம், அதுவே தேய்பிறை காலத்தில் வாழ்வியலில் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பார்க்கும் பொழுது, வளர்பிறை காலத்தில் சந்திரனின் ஒளி கூடிக்கொண்டே இருக்கக்கூடிய காலம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய புதிய முயற்சிகள் என்ற ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு, அதாவது ஒரு புதிய தொழில் தொடங்கிறது, வேலையில் சேர்றது, முதலீடு செய்கிறது, இந்த மாதிரிலாம் செய்யலாம். அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த உடலுக்கு சத்துக்கள் சேரக்கூடிய நல்ல எனர்ஜியான டானிக் எடுக்கிறது, எனர்ஜியான டேப்லெட் எடுக்கிறது, இந்த மாதிரி ஒரு முன்னேற்றமான ஒரு எக்ஸசைஸ் போகிறது, ஜிம்முக்கு சேர்றது, இதெல்லாம் செய்யலாம். அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள், மங்களம் பொருட்கள் வாங்கிறது, மங்கள நிகழ்வுகள் மேற்கொள்கிறது. இதுவே சந்திரன் ஒளி குறையக்கூடிய அந்த தேய்பிறை காலங்களில் கழிவுகள் நீக்கக்கூடிய செயல்முறைகளை நம்ம செய்யணும். அதாவது நமக்கு கெட்ட பழக்கங்கள் இருக்கிறத விடலாம். மது குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, இதெல்லாம் விடலாம். அதே போல் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய தேவையற்ற உடலில் உள்ள கட்டிகள் இவைகளெல்லாம் நீக்கக்கூடிய ஆப்ரேஷன், பழைய கணக்கை முடிக்கிறது, இவையெல்லாம் செய்கிறது வாழ்க்கையில் சிறப்பு தரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும்.